சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் தான் வரேன். எங்கள் வீட்டில் 5 பேர், எங்கள் அப்பா ஒரு சம்பளம் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னை கடைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஃப்ரிட்ஜு கிடையாது அந்த காலத்தில். கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல, நான் என்ன பெரிய 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அப்போ கடைக்கு கூப்பிட்டு போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட்டு தூக்க மாட்டேன் அது இதுன்றதை தான் கடைக்கு வராதேம்பாங்க. இல்லை இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன்பேன். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னைக்கு போயிட்டு வர்றது தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். போகிறோம்போ சரி, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை. சார் சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம், சாதாரண பச்சை காய்கறி 20 கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன். ஐயோயோ என் குழந்தை 20 கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்பேன். தூக்கட்டும் 20 கிலோ மூட்டையை, இன்னைக்கு 20 கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க. யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார். யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும், ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸை நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கட்டணும்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு விழுந்திருக்கும், ரத்தம் கட்டி போய். யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்கள் அம்மா கூச்ச நாச்சம் இல்லாமல் அதை பிரித்து உள்பக்கத்தை வெளிப்பக்கமாகவும் வெளிப்பக்கத்தை உள்பக்கமாகவும் மாற்றி தச்சு கொடுப்பாங்க. சைடில் அந்த இடையூரில் வர இடத்துல அந்த சாயம் போன இடம் தெரியும். மானரோசம் பார்க்காம அதை தான் போட்டுட்டு போவோம். ஐயோ 4 குழந்தை எதிரி என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ்ஸு சத்தியமாக எங்கள் மனசில் அவஸ்தைப்படட்டும், அவமானப்படட்டும். அப்போ தான் நல்ல சட்டை போடுக்கிறதுக்காக உழைக்கணுன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள். படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க, வருஷத்துக்கு ஒரு படம் சார். அந்த படத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன படம்னு. முக்கால்வாசி அது திருமலை தென்குமரி இந்த ரேஞ்சில் இருக்க படமாக இருக்கும். எல்லாம் காமெடி படம், ஏதாவது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினிமாவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்கு போகும்போது முதல்ல சொல்லி அனுப்புவாங்க 1:30 டிக்கெட்டு, 1:60 டிக்கெட் கிடைச்சா போகக்கூடாது. மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துடும், நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க. 5ஆவது நாள் கூட்டம் கம்மியாக இருக்கும், 30 பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது. பெரிய சாமி வேண்டது எதுக்காகனா, ஐயோ சாமி 1:30 டிக்கெட் கிடைக்கணுமே, இல்லைன்னா வீட்டுக்கு போகணுமே இருக்கும். இல்லைன்னா நிர்தாட்சியமாக திருப்பி கூப்பிட்டு வருவாங்க சார். அப்படியே பரிதாபமாக அந்த 1:60 டிக்கெட்டை பார்ப்போம். கொஞ்சம் கூட எங்கள் அம்மாவுக்கு மனசு இறங்காத, அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது. அப்படியே நடத்தி கூப்பிட்டு வருவாங்க 1 கிலோமீட்டர். சபிப்போம், படுபாவி, இப்படி கொஞ்சமாவது மனசு பாரு, கல் மனசு, கவலையே பட மாட்டேன். 5ஆவது நாள் மறுபடியும் கூப்பிட்டு போ, 1:30 டிக்கெட் உட்காந்துப்பாரு. இந்த ஒரு வேளை 1:30 டிக்கெட்டில் கூட்டின்னு போகாமல் 1:60 டிக்கெட்டு கூட்டுவோம். வீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ, குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ, நமக்கு எதிராயிடுவாங்களோ, மென்டலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்களோ, இந்த மாதிரி லூசுத்தனமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர, நான் சொல்றதை கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிப்போம் நாயன்னு வச்சிருந்தாங்கல்ல, அங்க குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது. இப்போ அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து, அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து, அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கொடுத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, உன் ஃப்ரெண்டு என்ன பண்ண எடுத்துக்கலாம். எங்கள் அப்பா சொல்லுவார் சார், ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு. செருப்பு வருமா, அந்த வாரம் அறுந்து போச்சுனாக்க, வாரம் அறுந்து போச்சுப்பா, சரி சரி பார்க்கலாம், இப்போ நீ ஷூ தானே போட்டு போகிற ஸ்கூலுக்கு, இந்த அடுத்த 3 நாளில் நீ வெளில போகல, ஒன்று ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வெக்கமே இல்லாமல் எங்கள் அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் விற்பாங்க கடையில், தெரியுங்களா, ரப்பர் செருப்புக்கு. அந்த வார் வாங்கி வந்து இந்த வாரம் மாற்றிக்கும் பாரு, ஆத்திரமாக வரும். படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்குது, கோவம் வந்துருக்கு சார். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது எங்கள் அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நான் பிஞ்ச செருப்பாக தான் இருந்திருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு, இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம நல்லா வரணும், நல்லா படிக்கணும், 4 பேர் பார்க்குற மாதிரி நம்மளும் இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும், நமக்கு ஒரு லட்சியம் வந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து, அவங்க தகுதிக்கு மேலே, அவங்க திறமைக்கு மேலே, அவங்க தேவைக்கு மேலே எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டுல, அவங்களுக்கு எதை பற்றின மரியாதையும் இல்லை, உங்க பற்றின மரியாதையும் இல்லாமல் போச்சு. அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல், ஸோ வாட்,
இட்ஸ் யுவர் டியூட்டி, ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் இட், யூ ஆர் ஆல்சோ டூயிங் இட்னு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்களே தவிர பட்டுன்னு ஒன்று வைக்கணும் போல இருந்தால் கூட நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவுஜீவிகள் எல்லாம் மேடைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும், கண்டிக்க கூடாது, அவங்கள வந்து கட்டுப்படுத்த கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும், உங்க இஷ்டத்தை எதையுமே அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழி நடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் வளர்ப்பதற்கு தான்